வணக்கம் வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்கக்கூடிய வேலைவாய்ப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அனைவருமே எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு சூப்பரான ஒரு வேலைவாய்ப்பு தாங்க அறிவிச்சிருக்காங்க. கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து ஒரு சூப்பரான ஒரு வேலைவாய்ப்பு வந்திருக்கு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆண்களும் பெண்களும் விண்ணப்பிக்கக்கூடிய வகையில் இந்த வாய்ப்பை வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. இது யார் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம், இந்த வேலைவாய்ப்புக்குள்ளே போகிறதுக்கு ஏதாச்சும் அப்டேட் இருக்கா, சுழிவு நிலுவைகள் ஏதாச்சும் இருக்குதா அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் உடச்சி சொல்ல போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் எரர்ஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்தலாம். ஃபுல் உரிமை வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்கள் கையில் கொடுத்துருக்காங்க. கீழே கமெண்ட் செக்ஷன் அவைலபிளாக இருக்குது, தாராளமாக எழுதி அனுப்புங்க. இன்னும் பலவிதமான தகவல்களை ஒன் பை ஒன்னாக பொறுமையாக தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? அதுக்கு முன்னாடி நிறைய பேர் கேட்டுட்டு அந்த ஒரே கொஸ்டின், இந்த ரேஷன் கடையுடைய அப்டேட் என்ன ஆச்சு, இந்த ரேஷன் கடைக்கு எப்போ தான் இந்த ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இப்போத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு அப்டேட் அப்படின்னா, ரேஷன் கடைக்கு மறுபடியும் ஆட்கள் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சேனலில் அப்டேட் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் என்னட்டையும் கேட்டாங்க, அஃபிஷியலான ஒரு அப்டேட் வரணும். அதாவது ரேஷன் கடையிலேயே 2-3 விதமான வேலைவாய்ப்பு அவைலபிளாக இருக்குது. அங்கன்வாடி வேலைவாய்ப்பு ஒன்று, அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கன்வாடியில் அது வந்து உங்கள் ஊர்லேயே இருக்கக்கூடிய ரேஷன் கடை ஒன்று, ஓகேங்களா. அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய பண்டக சாலை அப்படின்னு சொல்லுவாங்க, அது ஒரு ரேஷன் கடை 2. இன்னொன்று இந்த அங்கன்வாடி வேலைவாய்ப்பை பற்றி கேட்டிருந்தீங்க. அதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து அப்டேட் நிலைமையில் தான் இருக்குது. எப்போ வேணாலும் அறிவிக்கக்கூடிய வாய்ப்பு எப்போ வேணாலும் வரலாம். அதனால் நீங்கள் நம்மளோட சேனலை இணைந்துருங்க. வந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். அது இல்லாமல் நிறைய விதமான வேலைவாய்ப்பு, யூனியன் ஆஃபீஸ், பஞ்சாயத்து ஆஃபீஸ், கலெக்டர் ஆஃபீஸ், அங்கே இருக்கக்கூடிய உதவியாளர், கிளர்க்கு, ஹெல்ப்பரு, பியூனு, மோட்டர் ஆப்ரேட்டரு, உதவியாளர், இதுமாரி மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 9-10 விதமான வேலைவாய்ப்பு அவைலபிளாக இருக்குது. நான் ஒன்ஸ் அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் அதுக்கு நம்மளோட சேனலை இணைஞ்சிருக்கணும். இப்போ வந்து அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்லாம் கொடுத்துருக்காங்க, எப்படி ஃபில் பண்ணணும், எந்த ஃபோர்ஸ் கவர் யூஸ் பண்ணணும், என்ன ஸ்டாம்ப் யூஸ் பண்ணணும், எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோவில் தெளிவாக வந்து A to Z அப்டேட் பண்ண போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா தாராளமாக சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை ஹால் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே தெரிய வரும். எல்லா விதமான தகவல்களையும் தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கு நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கிட்டால் மட்டும்தான் உங்களுக்கு அப்டேட் உடனுக்குடனே தெரிய வரும். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் நாங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்ஸ் நான் அவைலபிளாக கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. இப்படி தான் இருக்கும் அதோட வியூ. இதில் வந்து என்னென்னாலும் ஃபில் பண்ணணும், என்னென்னாலும் ஃப்ரீயாக விடலாம் அப்படிங்கிறத சொல்லுறேன். அதுக்கு முன்னாடி இந்த பக்கம் வந்து உங்களுடைய ஃபோட்டோ வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க. பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து அவைலபிளாக இருக்கணும், அங்கே வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க. அடுத்து ஃபஸ்ட்டு ஒன் இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. செகண்ட் ஒன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நேம் வந்து ஃபில் பண்ணணும், கேப்ஸ் லெட்டரில் இருக்கணும். அதுவும் வந்து கொஞ்சம் போல்டாக இருக்கணும். அதாவது பிளாக் அண்ட் போல்டு அப்படின்னா நம்ம வந்து கேப்ஸ் லெட்டர் தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா ஸ்மால் லெட்டர் போட்டிங்க அப்படின்னா போல்டு வராது, ஸ்மாலாக தெரியும். அதனால் நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் போல்ட் லெட்டரில் வந்து எழுதிக்கோங்க. அடுத்தது டேட் ஆஃப் பர்த், டேட்டு, மந்த்து, இயரு ஈக்குவல் டு போட்டு ஏஜ், இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக போட்டுக்கோங்க. மேலேயும் போடணும், கீழே வந்து தனியாக ஏஜ் அப்படின்னு கொடுத்துருக்காங்கல்ல, அங்கேயும் வந்து ஏஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கட்டாயமாக போட சொல்லியிருக்காங்க. இதோட அஃபிஷியலான பிடிஎஃப்பில் தெளிவாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. மூணாவது டேட் ஆஃப் பர்த்தில் டேட்டு, மந்த்து, இயரு ஈக்குவல் டு ஏஜ். அதேமாரி கீழே ஏஜுக்கு நேரம் உங்களுடைய வயசு கரெக்டாக போட்டுக்கணும். ஓகேங்களா. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா மெடிக்கல் ஃபிட்னஸ், அது எஸ்ன்னு எஸ் கொடுங்க, நோன்னு நோ கொடுங்க. அடுத்தது அட்ரஸ், உங்களுடைய அட்ரஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேட்டிருக்காங்க. அதேமாரி பர்மனண்ட் அட்ரஸும் வந்து கேட்டிருக்காங்க. இதை வந்து கரெக்டாக பார்த்து கொடுத்துக்கோங்க. உங்களுடைய ஆதார் கார்டை மேட்ச் பண்ணுங்கள். அதில் என்ன கொடுத்துருக்கோ அதேமாரி கொடுங்க. ஏன்னா உங்களுடைய ஆதார் கார்டு மீன் பண்ணி தான் இந்த ஜாப்ஸுக்கே நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும். என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் வைக்கணும்ல, அதில் வந்து உங்களுடைய ஆதார் கார்டு முதலிடத்தை பிடிச்சிருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இமெயில் ஐடி, உங்களுடைய இமெயில் ஐடி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்மால் லெட்டரில் இருக்கிற மாரி நீங்கள் வந்து பார்த்துக்கணும். அதை தொடர்ந்து இதில் வந்து ஸ்மால் லெட்டரில் எழுதுகிறப்ப எந்த ஒரு அடித்தல் திருத்தலோ
ரீகரெக்ஷனோ அதை ஒயிட்னரை வச்சோ பெலிக்கானோ வச்சோ நீங்கள் வந்து ரீகரெக்ஷன் பண்ணக்கூடாது. எக்காரணத்தை கொண்டுமே ரீகரெக்ஷன் நாட் அலோடு அப்படிங்கிறத அவங்க வந்து ஓப்பனாக சொல்லிட்டாங்க. அதனால் உங்களுடைய மெயில் ஐடி இப்போ வந்து கரெக்டாக அவைலபிளாக இருக்கிற மாதிரி பார்த்து நீங்கள் வந்து கரெக்டாக வந்து விண்ணப்பிச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ வந்து கரண்ட்டில் இருக்கணும் அந்த மெயில் ஐடி. இப்போ ஒரு ஓடிபியே போகுது அப்படின்னா கரெக்டாக சென்ட் ஆகணும், உங்களுக்கு கரெக்டாக ரிசீவ் ஆகணும். அதுமாரி கரெக்டான மெயில் ஐடியை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா இந்த ஜாப்ஸுக்கு கலெக்டர் ஆஃபீஸன் அப்படின்னு போட்டு உங்களுக்கு தெரிஞ்ச நம்பர்ஸ் போட்டு ஒரு மெயில் ஐடி புதுசாக ஓப்பன் பண்ணிக்கலாம். ஏன்னா அதுக்கு ஒரு பேமெண்ட் இல்லை, ஒன்றும் இல்லை. சடனாக நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா மெயில் ஐடி ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது டெலிஃபோன் நம்பர் இல்லைன்னா மொபைல் நம்பர். லேண்ட்லைன் நம்பர் இருந்தது அப்படின்னா லேண்ட்லைன் நம்பரை நீங்கள் வந்து ஒன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா உங்களுக்கு மொபைல் நம்பர், அது வாட்ஸ்அப் நம்பராக இருக்கிறதே ரொம்ப 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 முக்கியம். ஏதாச்சும் டவுட்ஸ் எரர்ஸ் அப்படின்னா உங்களை வாட்ஸ்அப் பண்ணி கேட்குறதுக்கு உண்டான வாய்ப்பும் இருக்குது. நீங்கள் சப்போஸ் செலக்ட் ஆகிட்டீங்க, உங்களுக்கு வந்து இது அப்பாயின்மெண்ட் லெட்டர் வந்து உங்களுக்கு வந்து போஸ்ட் மூலிமா அனுப்பிட்டாங்க, ஆனால் உங்களுக்கு ரிசீவ் ஆகலை, இன்றைக்கி ஜாயின் ஆகணும், இன்றைக்கி வரலை நீங்கள், அதனால் உங்களுக்கு வந்து டெக்ஸ்ட் பண்ணியோ கால் பண்ணியோ உங்களை வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கு இந்த வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 8வது மெயில் ஐடியும் அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து குவாலிஃபிகேஷன் என்ன, டிகிரியா, 10th 12th, அதேமாரி மெயின் சப்ஜெக்ட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுமாரி எல்லாமே வந்து மார்க்கு, என்ன இன்ஸ்டியூட்டில் படிச்சிங்க எல்லாம் கேட்டிருக்காங்க. எல்லாமே நீங்கள் வந்து எழுதிக்குவாங்க. 10th 12th என்ன சப்ஜெக்ட்டு, 10th என்ன தமிழ் தான். அதேமாரி என்ன இன்ஸ்டியூட்னா கவர்மெண்ட்டில் தான் நீங்கள் வந்து படிச்சிட்டிங்கன்னா தனியாராக அதனுடைய நேமு, என்ன மார்க்கில் பர்சன்டேஜ் என்ன அப்படிங்கிறத கரெக்டாக வந்து நீங்கள் கால்குலேஷன் பண்ணிக்கணும். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது கேட்டிருக்காங்க. இது ஒன்ஸ் நீங்கள் வந்து டீட்டெயில் வந்து ஃபில் பண்ணலாம். டேட்டு, மந்த்து, இயரு, ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் பார்த்துக்கலாம். இதில் வந்து டேட்டு, பிளேஸு, இந்த பக்கம் சிக்னேச்சர், மேலே இருக்கிறது ஒன்றும் அவைலபிள் இல்லை. நீங்கள் ஒன்ஸ் ஏதாச்சும் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம். சிக்னேச்சர் போட்டுக்கோங்க, டேட் அண்ட் பிளேஸ் போட்டிங்களா, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு A4 ஷீட் ஃபோர்ஸ் கவர் வாங்கணும். எல்லா விதமான கடைகள்லையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபோர்ஸ் கடையில் இந்த போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கக்கூடிய பக்கத்து கடைகளில் எங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபோர்ஸ் கவர் வேணும், A4 ஷீட் சைஸ் கொண்டது வேணும் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா கொடுப்பாங்க. A4 ஷீட் ஃபோர்ஸ் கவர் வாங்கிட்டு ஸ்டாம்ப் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 25 ரூபாய்க்கு நீங்கள் வந்து ஒரு ஸ்டாம்ப் ஒன்று வாங்கிக்கணும். வாங்கிட்டு அட்டாச் பண்ணிவிட்டு இதோட இணைக்க வேண்டிய ஆவணங்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய 10th மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட்டு, டிகிரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா டிகிரி மார்க் ஷீட்டு, உங்களுடைய ஃபோட்டோ இதில் வந்து இந்த பக்கம் ரைட் சைடில் அட்டாச் பண்ணிக்கணும். உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, உங்களுடைய ஆதார் கார்டு, உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட்டு, நெக்ஸ்ட் வந்து ஏதாச்சும் ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் இருந்தது அப்படின்னா ஒன்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்ஸ் பின் பண்ணிக்கணும். ஒரே இதில் வச்சு பின் பண்ணிவிட்டு எல்லா விதமான சர்டிஃபிகேட்லையுமே உங்களுடைய கையெழுத்து இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. செல்ஃப் அட்டஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா விதமான நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா அது உங்களுடையது தான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அந்த சிக்னேச்சர் வந்து கேட்பாங்க. அது வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக பார்த்துட்டு நீங்கள் வந்து கொடுத்துக்கணும். கொடுத்துட்டிங்க அப்படின்னா A4 ஷீட் ஃபர்ஸ்ட் கவரில் போட்டு ஃப்ரம் டு அட்ரஸ் தெளிவாக போட்டு நீங்கள் வந்து அனுப்பிச்சிட்டிங்க அப்படின்னால போதும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே அப்டேட் மூலமாக உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. நீங்கள் வந்து அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் எரர்ஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக எங்களை தொடர்பு கொள்ளலாம். இதில் வந்து இப்போ வந்து குவாலிஃபிகேஷன் என்ன எப்படி என்னன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே டீட்டெயிலாக பார்க்க போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. இன்னும் பலவிதமான தகவல்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ குவாலிஃபிகேஷன் எப்படி என்னன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா கல்வி தகுதி வந்து கொடுத்துருக்காங்க. செவிலியர்களுக்கு வந்து பிஎஸ்சி நர்சிங் வந்து டிப்ளமோ முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பல்நோக்கு மருத்துவர் பணிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. வயது வரம்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகாரப்பூர்வ அறிவிப்பை நீங்கள் சரி பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. சம்பள விவரம் அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெளிவாக பார்த்திங்க அப்படின்னா செவிலியர் அதுக்கு வந்து 18,000 ரூபாய் தரதாகவும், பல்நோக்கு மருத்துவர் பணிகளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 8,500 ரூபா வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. போக போக இதில் வந்து அதிகப்படுத்துறதுக்கு உண்டான வாய்ப்பும் அதிகப்படியாக இருக்குது. தேர்வு செய்யும் முறை அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா குறுகிய பட்டியல் நேர்காணல் உங்களுக்கு வந்து நடைபெறும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. விண்ணப்பிக்க கட்டணம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகாரப்பூர்வ அறிவிப்பை நீங்கள் வந்து சரி பார்த்துக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. தேதிகளும் ஒன்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே நீங்கள் 1 by 1 தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலமா நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும்.
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி விண்ணப்பிக்கணும் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்லைன் மூலமாக தான் விண்ணப்பிக்கணும். அதிகாரப்பூர்வ அறிவிப்பில் நீங்கள் ஒன்ஸ் செக் பண்ணி பார்த்துக்கணும். அந்த படிவம் எல்லாமே நான் 1 by 1 கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்ஸில் அவைலபிளாக கொடுக்குறேன். தாராளமாக கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் ஏதாவது டவுட்ஸ் எரட்ஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக எங்களை வந்து தொடர்பு கொள்ளலாம். எல்லா விதமான தகவலுமே 1 by 1 அப்டேட் பண்ணுவோம். ஓகேங்களா? அடுத்தடுத்த மாவட்டத்துக்கு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இது 38 மாவட்டமே விண்ணப்பிக்கலாம். ஆண்களும் பெண்களுமே விண்ணப்பிக்கலாம். இதனுடைய அப்ளை பண்ணுற பிடிஎஃப் லிங்க்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அட்ரஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அப்டேட் பண்ணியிருப்பேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுமாரி பயனுள்ள வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.